அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எதிரிகள் வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான், எதிரிகள் தினமும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து உங்களுக்கு இந்த செய்வினை இந்த மாதிரி உங்களை வச்சு உங்கள் குடும்பத்தையே பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, எதிரி மேலே ஒரு தடவை இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிரினால் எழுந்திரிக்க விட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சக்தி கொண்ட ஒரு அதர்வன பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை எக்காரணத்தை கொண்டும் மாந்திரிகத்தில் அனுபவம் இல்லாதவங்க இதை பண்ணாதீங்க. இந்த பிரயோக முறையை பண்ணும்போது சக்தி வாய்ந்த உடற்கட்டு பிரயோகங்களை போட்டுக்கிட்டு தான் நம்ம இந்த பிரயோக முறையெல்லாம் பண்ணணும், சரிங்களா? உடற்கட்டெல்லாம் பிரயோக முறைகள் பண்ணாமல் இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணக்கூடாது. அதே போல் மாந்திரிகத்தில் ஒரு உயர்நிலை அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இந்த பிரயோக முறையை பண்ணணும். மற்றவர்கள் வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முழுமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தப்பு கிடையாது, சரிங்களா? ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, சரிங்களா? அதாவது இந்த பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு மயானத்தில் எரியூட்டப்பட்ட சாம்பலை நம்ம எடுத்துக்கிட்டு எதிரியோடைய வீட்டு வாசலுடைய மண் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். எதிரியோடைய வீட்டு வாசல் மண் இல்லை அப்படின்னா எதிரியோடைய ஃபோட்டோ படம், எதிரியோடைய ஏதாவது துணி இல்லை தலைமுடி ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? எதிரியோடைய மண்ணை எடுத்துக்கோங்க. மண் இல்லாதவங்க வெறும் சுடுகாட்டு சாம்பலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா பன்னீர் என்ன செய்யணும்னா குழப்பி அதை என்ன செய்யணும்னா எதிரியுடைய உருவ பாவை போல் ஒரு வாழை இலையில் பிடிக்கணும். அவன் ஆணாக இருந்தான் அப்படின்னா ஆண் பொம்மை போல் செய்யணும், பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா பெண் உருவ பாவை போல் செஞ்சு எதிரியுடைய புகைப்படத்தை அவனுடைய மார்பு பகுதியில் வைங்க. எதிரியுடைய துணி இல்லை தலைமுடி எதுவும் இருந்தால் வைங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இது போல் வச்சுட்டு செவ்வரளி பூவை அந்த பாவையை சுற்றி போட்டுட்டு இந்த பார்த்திங்கன்னா அது தலைமாட்டில் நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெய், சரிங்களா? இழுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. இழுப்ப எண்ணெயிலையும் தீபம் போடலாம், இல்லை அப்படின்னா பன்றி கொழுப்பு இருக்குது பாருங்கள், அதில் உருக்கி வரக்கூடிய அந்த நெய்யிலையும் தீபம் போடலாம். இப்படி பன்றி கொழுப்புலலாம் தீபம் போட்டோம் அப்படின்னா எதிரி என்ன செஞ்சிருவான் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். தெய்வ பழம்லாம் அவனுக்கு குறைஞ்சு அவன் என்ன செய்வான், படுத்த பிடிக்க ஆயிடுவான், சரிங்களா? அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இழுப்பெண்ணெயில் போடுங்க, இழுப்பெண்ணெயில் முடியாதவங்க பன்றி கொழுப்பில் போடுங்க, சரிங்களா? இது போல் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை அவன் மேலே 1008 தடவை பிரயோகம் பண்ணணும், சரிங்களா? இப்படி பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா ஒரு 3 ஆணி, இரும்பு ஆணி எடுத்துக்குங்க. ஒரு ஆணிலையும் இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி அவனுடைய புருவ மத்தியிலையும் அந்த ஆணியை சொருகி வச்சுருங்க. அதன் பிறகு இன்னொரு ஆணியை எடுத்து மந்திர ஜபம் பண்ணி அவனுடைய வயிற்று பகுதியில் சொருகி வச்சுருங்க. அதே போல் இன்னொரு ஆணி எடுத்து 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி அவனுடைய பிறப்புறுப்பு பகுதியில் சொருகி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பொம்மையை அப்படியே அந்த வாழையோடு சுருட்டி கருப்பு கயிறை வச்சு நீங்கள் 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி கட்டி அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தோடைய பிணம் எரிக்கக்கூடிய இடத்துல பிதைச்சாலும் சரி, இல்லை பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிணத்தோடு அந்த பாவையை தூக்கி போட்டாலும் சரி, இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா எதிரிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னா எதிரியோடைய வாழ்க்கை எல்லாமே முடங்கி போயிடும். அவனால் எழுந்திரிச்சு ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சரிங்களா? எதிரிக்கு நரக வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு அதி பயங்கர சண்டாள பைரவியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அதர்மன பிரயோக முறை, சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையெல்லாம் தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மேலெல்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் பக்கமே திரும்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே தப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பிரயோக முறையை பண்ணுறது தப்பு கிடையாது, சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.